நான் தான் அப்பவே சொன்னேன், இவன் எப்ப கப்பு மேல கால போட்டானோ அப்பயே ஆஸ்திரேலியா தோத்துறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஐசிசி டிராஃபி கூட அவங்களால வாங்க முடியல. நேத்து நடானா ஸ்ரீலங்கா கிட்ட சம்மடி, அதுக்கு முன்னாடி ஜிம்பாபே, இப்ப நடானா டோர்னமெண்ட் விட்டே வெளியே. அந்த பாயிண்ட்ஸ் டேபிள பாக்கணுமே, ஆஸ்திரேலியா 4th பிளேஸ், அதுக்கு மேல அயர்லாந்து, அதுக்கு மேல ஜிம்பாபே. சோ ஓகே கைஸ், சூப்பர் 8 மேட்சஸ்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுவும் நம்ம இந்தியா மேட்ச் எப்பனா 22ஆம் தேதி சவுத் ஆப்பிரிக்கா கூட, 26ஆம் தேதி ஜிம்பாபே கூட, மார்ச் 1 வெஸ்ட் இண்டீஸ் கூட. அதுவும் இந்த 26ஆம் தேதி மேட்ச் தான் கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா நடக்கிறது எங்க, நம்ம சேப்பாகல ஜிம்பாபே கூட தான். அந்த இடத்துல ஆஸ்திரேலியா வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓகே, ஜிம்பாபே வந்ததும் கொஞ்சம் நல்லதுதான். ஏன்னா பெரிய பெரிய டீம்ஸ் தான் இருக்கு, கொஞ்சம் செமிஸுக்கு போக நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பாகிஸ்தானை போட்டு பிரிச்சு மேஞ்சிருப்பாங்க. அவனுங்க அப்பவே சொன்னானுங்க நாங்க பாய்காட் பண்ணிட்டு போயிடுறோம்னு. அவனை கூட்டு வந்து வலுக்கட்டாயமா மேட்ச் ஆட வச்சு இப்ப இப்படி அசிங்கப்பட்டு போகணுமா? ஓகே கைஸ், நீங்க சொல்லுங்க, சூப்பர் 8ல இந்தியா வின் பண்ணி செமிஸ்க்கு போகுமா, இல்லனா வாயில வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. செமிஃபைனல்ல அகைன் பாகிஸ்தானை மீட் பண்ணா எப்படி இருக்குன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.